எல்லா ஞானத்துக்கும் ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அனைவருக்கும் உரித்தாக்கிக் கொள்வதோடு, வாக்கு மாறாத நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளுக்கு நம் இதய கதவை திறந்து செவிமடுத்து சிந்தித்து வாழ்வாக்க அன்புடன் அழைக்கின்றேன். மரங்கள் மண்ணின் வரங்கள். அவை கனிகள் கொடுப்பதற்காகவே நடப்படுகின்றன. அந்த பலன் கிடைக்காத போது அவை நிராகரிக்கப்பட்டு அதன் பிறவி பயனை இழந்து விடுகின்றது. நாம் கடவுளால் நடப்பட்டவர்கள். இந்த பூமி என்னும் நிலத்தில் கனிகள் தர வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டவர்கள். கனிகள் கொடாமல் இருக்கின்ற வாழ்க்கை வாழும்போது நமது வாழ்க்கையே அர்த்தமற்றதாகி விடுகின்றது. ஒரு வெற்று வாழ்க்கையாய் மாறிப்போகின்றது. அனுதினமும் இறைவார்த்தையை கேட்கிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம். அப்படியானால் நாம் எவ்வளவு பலன் கொடுக்க வேண்டும்? ஆனால் நாம் ஆதியில் இருந்தது போல் இப்போதும் எப்போதும் இருந்தால் என்ன செய்வது? இதனால் யாருக்கு என்ன பயன் கொடுக்கப் போகின்றோம்? இறைவனை நேசி, மனிதனை நேசி எனும் 2 மாபெரும் கட்டளைகளின்படி வாழும்போது நமது வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கையாய் மாறிவிடுகின்றது. அப்போது இயேசுவின் வார்த்தைகள் எல்லாம் நமது வாழ்க்கையின் வழிகாட்டும் விளக்குகளாக மாறிவிடுகின்றன. நான் கனி கொடுப்பேன் என ஒரு கிளை நினைத்தவுடன் கனி தந்துவிட முடியாது. ஆக நாம் கனி கொடுப்பவர்களாக மாற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்போம். முதலாவதாக கனி கொடுக்க வேண்டுமென்றால் மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். யோவான் 15:4 கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனித்தர இயலாது என்கிறார் இயேசு. இயேசு என்னும் திராட்சை செடியோடு இணைந்து இருப்பது கனி கொடுக்க வேண்டியதன் முதல் தேவை. என்னால் எல்லாம் செய்ய இயலும் என கிளை மரத்தை விட்டு பெயர்ந்து போனால் அதுதான் அதன் வீழ்ச்சியின் துவக்கம், வாழ்க்கையின் முடிவு என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, நல்ல மரமாய் இருக்க வேண்டும். நல்ல கனிகளை தர வேண்டுமெனில் மரம் நல்ல மரமாய் இருக்க வேண்டியது அவசியம். அத்தி மரத்தில் திராட்சை பழங்கள் விளைவதில்லை. அரளி செடியில் ஆம்பல் மலர் பூப்பதில்லை. மத்தேயு 7:17 நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும் என்கிறார் இயேசு. நமது வாழ்க்கை பாவத்தின் நீரோடையில் நீச்சலடித்து கொண்டிருந்தால் நமது கனிகள் பரிசுத்தத்தின் வாசனையோடு வரப்போவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, கனி தருதல் கடவுளுக்கு மகிமை என்று உணர வேண்டும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்கிறார் இயேசு. நாம் கனித்தரும் வாழ்க்கை வாழ்வது என்பது நமது குடும்பத்தின் நன்மை, நமது சமூகத்தின் நன்மை, நமது ஆன்மீக செழுமை என்பதையெல்லாம் தாண்டி அது இறைவனுக்கு மாட்சியாகவும் அமைகிறது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று இயேசு சொல்வது கனித்தரும் வாழ்க்கையையே குறிக்கின்றது. நான்காவதாக, கனித்தருதல் கடமை என்று உணர வேண்டும். நீங்கள் கனித்தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் இயேசு. கனித்தருதல் என்பது நமக்கு கடவுள் தந்த ஆலோசனை அல்ல, மாறாக அது ஒரு கட்டளை. கனித்தரும் வாழ்க்கை வாழ்வது என்பது நமது சாய்ஸ் அல்ல, அது இறைவனின் விருப்பம். அந்த கட்டளையை மீறும்போது நாம் இறைவனின் விருப்பத்தை மீறிய பாவம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். கிறிஸ்தவன் கனி கொடுக்க தனியாக சீசன் ஏதுமில்லை. எப்போதும் கனி கொடுக்கின்ற வாழ்க்கையையே இயேசு விரும்புகின்றார்.
இது எனது சீசன் அல்ல என கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் படைப்பின் இயல்போடு இருப்பவர்கள் அல்ல, படைத்தவரின் இயல்போடு இருப்பவர்கள். ஓய்வு நாள் மட்டுமே இறைவனுக்கானது. அந்த நாளில் கனிகளை கொடுப்பேன். கிறிஸ்துமஸ் சீசன் திருவிருகையின் காலம், அதில் கனி கொடுப்பேன். தவக்காலம் மனம் திரும்புதலின் காலம், அப்போது கனி கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லும் சீசன் கிறிஸ்தவர்களை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனிலும் பிறரிலும் மகிழ்ந்திருக்க நாள்தோறும் கனி கொடுப்போம். சீசனில் கனி கொடுக்கும் சாதாரண வாழ்க்கை அல்ல, ஈசனில் கனி கொடுக்கும் புதுவாழ்வு வாழ்வோம். எப்போது கனி கொடுப்போம் என்பதல்ல, எப்போதும் கனி கொடுப்போம் என்பதே சிந்தையாயிருக்கட்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதை அன்னை தெரசா இவ்வாறு கூறியுள்ளார். மௌனத்தின் கனி ஜெபம், ஜெபத்தின் கனி அன்பு, அன்பின் கனி சேவை, சேவையின் கனி மகிழ்ச்சி. என்ன ஒரு அழகான ஆழமான வாழ்க்கை நெறி பாருங்கள். ஜெபம், அன்பு, சேவை, மகிழ்ச்சி, இந்த 4 கனிகளும் நமது வாழ்வாகட்டும். நமது வாழ்வால் இறையரசு இவ்வுலகமெங்கும் பரவட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆமேன்.